ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். காட்டில் உள்ள அனிமல்ஸில் ஹைட்டான அனிமல்ஸ் எது தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப யோசிக்காதீங்க, ஜிராஃபி தான். ஜிராஃபியோட கழுத்துனால தான் அது ரொம்ப பெரிய அனிமலாக இருக்குது. ஜிராஃபி ஏன் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியுமா? காட்டுக்குள்ளே ஒரு அம்மா ஜிராஃபியும் ஒரு சின்ன ஜிராஃபியும் இருந்துச்சு. சின்ன ஜிராஃபிக்கு பேர் டோட்டி. டோட்டி ரொம்ப சுட்டி, சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அம்மானா டோட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். டோட்டி அம்மா சொல்கிறத அப்படியே கேட்கும், தட்டவே செய்யாது. ஒரு நாள் காட்டுக்குள்ளே அம்மா ஜிராஃபியும் டோட்டியும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அம்மா ஜிராஃபி மரத்துலேருந்து கிளைகள்லாம் டோட்டிக்கு எடுத்து போட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் டோட்டிக்கு அங்கே ஒரு சின்ன செடி இருந்துச்சு, அதை சாப்பிடணும்னு இஷ்டம் வந்துச்சு. அந்த செடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை சாப்பிட்டே தீரணும்னு டோட்டிக்கு ஆசை வந்துச்சு. உடனே டோட்டி அந்த செடியை சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயை பிளந்து செடியை வாய்க்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அப்போ பார்த்து அம்மா ஜிராஃபி, டோட்டி அதை சாப்பிடக்கூடாது, வாயை எடு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் டோட்டிக்கு வாயை எடுக்க மனசே வரல, அந்த செடியை சாப்பிட்டே தீரணும்னு இருந்துச்சு. அப்போ அம்மா ஜிராஃபி சொல்லிச்சு, டோட்டி அது சின்ன செடியாக இருக்காது, பெரிய மரமாக இருந்துச்சுன்னா அது நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்கும், எல்லா அனிமல்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நிறைய சாப்பிடலாம். இப்போ சாப்பிட்டேன்னா அது வாடி போயிடும், அதுக்கப்புறம் வளராது டோட்டி, நீ அதனால் அதுலேருந்து வாயெடு அப்படின்னு அம்மா சொல்லவும் டோட்டிக்கு மனசே இல்லை, அதுலேருந்து வாயே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆச்சு. டோட்டியும் அம்மாவும் தூங்கக்கூடிய நேரம் வந்துச்சு. அம்மா டோட்டியை கூப்பிட்டுச்சு, வா டோட்டி நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அம்மா ஜிராஃபி கூட்டும் டோட்டி நான் வரையே மாட்டேன்னு ஒரே பிடிவாதமாக இருந்துச்சு. அப்போ அம்மா போய் வீட்டுக்குள்ளே போய் தூங்க போயிடுச்சு. அம்மா ஜிராஃபி, டோட்டி வரோம், தூக்கம் தானே வரும்னு சொல்லிட்டு அம்மா போய் தூங்க போயிட்டாங்க. அப்போ டோட்டி நைட்டெல்லாம் அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு அந்த செடியில் வாய் வச்சுட்டு. அப்போது ஒரு தேவதை வந்துச்சு. டோட்டி தூங்க போகாமல் இங்கே ஏன் இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது டோட்டி சொல்லிச்சு, எனக்கு இந்த செடியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிச்சா. அப்படியா, சரி அப்போ சாப்பிடு அம்மா. ஆனால் அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பெரிய மரமாக வந்த பிறகு தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு இந்த செடியை எப்போவுமே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே தேவதை சரி அது பெரிய மரமாக வளரும்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு தேவதை போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் அம்மா ஜிராஃபி எழுந்திரிச்சு பார்க்க, என்னடா டோட்டி இன்னும் தூங்க வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த குட்டி செடி பெரிய மரமாகிட்டு, டோட்டிக்கு கழுத்தும் பெருசாகிட்டு. அம்மாவுக்கு இப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு, டோட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டி கண்ணை முழிச்சு பார்க்குது, செடி பெரிய மரமாயிட்டு. அதுவும் அந்த மரத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆசையாக சந்தோஷமாக அந்த மரத்தை சாப்பிட்டுட்டு அம்மாட்ட கேட்டு. ஆனால் டோட்டிக்கு கழுத்து பெருசாயிட்டு. இப்படி தான் ஜிராஃபிக்கு கழுத்து பெருசாச்சு.